ஹிந்தி சீரிஸ் நிறைய ஃபேமஸ் ஆனது எவ்வளவோ இருக்கு. ஆனா, என்ன ரொம்ப செமையா, ஷாக்கிங்கா, தனியா திரும்பி பார்க்க வச்சது வந்து இந்த ஒரு சீரிஸ் தான், மிர்சாப்பூர். இதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்தியன் கன்டென்ட்டும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நான் நான் மிர்சாப்பூர் பார்த்துட்டு தான் ஃபேமிலி மேன்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இது நான் இப்ப சொன்ன டச் அப் பண்ண அதே விஷயம் தான். அமேசான்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸுக்கு ஒரு இந்தியன் வெர்ஷன், ஒரு 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 மிர்சாப்பூர் எடிஷன் தான் இந்த மிர்சாப்பூர். நான் அகைன் நான் சொல்றதே திரும்பி சொல்ற மாதிரி எனக்கே இருக்கு. பட் ஸ்டில் சொல்றேன், மிர்சாப்பூர் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் டு பி திஸ் திஸ் குட். சோ டேம் குட். எனக்கே செம ஷாக்கு தான். என்னங்க இவ்வளவு சூப்பரா எடுக்கிறாங்க, எங்க இந்த ஆர்டிஸ்ட்ல இருக்காங்க, எங்க இந்த ரைட்டர்ல இருக்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு actually எனக்கு. ரிலேட்டட் பை ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஐ திங்க் புனித் கிருஷ்ணாங்கிற பேர் தான் அதிகமா பார்த்த மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறம் பாருங்களேன், சீசன் 2 இருக்காரு எழுதினாரு, சீசன் 3 கம்ப்ளீட்டா வேற டீம் தான் எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் தே டிட் அ குட் ஜாப் தான். லைக் ஒரிஜினல் கிரியேட்டர் போயிட்டாங்கிறதால அது வேற மாதிரி ரொம்ப டைலூட் ஆகல. டிஃப்ரெண்டான டேக் இருந்தாலுமே பட் ஸ்டில் தே குட் ஜாப். இன்னும் கோஆபரேட்டிங் சீசனா போறதுல பெட்டரா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவன் குர்மீத் சிங் தான் எல்லா சீசனும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த இது நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கு அந்த விஷுவல் லாங்குவேஜா அது அப்படியே தான் இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட் சீசன் பாக்குறப்ப இன்னும் அப்படியே ஹிந்தி சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு. நான் வந்து ஸ்லோ சொல்ல விஷுவல் லாங்குவேஜ் மட்டும் சொல்றேன். டக்குன்னு பார்க்கறது ஒரு ஹிந்தி சீரியலுக்கு ஃப்ரேம் எடுத்து பாக்குற மாதிரியே இருக்கும். இப்போ கூட லைட்டா அப்படிதான் இருக்கு. பட் ஆனால் இவென்ச்சுவலி தே ஹேட் அ பெட்டர் டெக்னிக்ஸ், இன்னும் பெட்டரா கேப்சர் பண்ற விதங்கள், ஃப்ரானஸ் காட்டுற விதங்கள், அதுல கொஞ்சம் நல்லா டிஃபரெண்ட், கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியுது, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து பங்கஜ் திரிபாட்டி தான். அந்த டைம்ல ஒரு பெரிய மீம் ஒன்று பயங்கரமா இதாயிட்டு இருந்துச்சு, இன்னும் போயிட்டு இருந்துச்சு. பங்கஜ் திரிபாட்டியோட கழுத்து பயங்கரமா நடிக்கும்னு சொல்லிட்டு, இப்படி தலையாட்டுறது சொல்லிட்டு. பங்கஜ் திரிபாட்டிக்கு கொரோனா விட ஒரு பெட்டரான ஒரு டைமே இருக்க முடியாது. இந்த ஸ்ரீல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இன்னும் 2 படம் பேக் டு பேக் ஒரு பண்ணாரு. அவர் பண்றது எல்லாமே வைப் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அந்த டைம்ல தான் நம்ம ஒரு கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர்ல அந்த ஸ்லிப்பர் ஷாட் அடிக்கிறதுலாம் இந்த டைம்ல பயங்கரமா வைப், ஒரு வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ திரும்பலாம் இவர் வந்து நார்த் இந்தியாவோட விஜய் சேதுபதி தலைமை எப்படி இந்த ரோல்லாம் பண்றாரு, எப்படி இவ்வளவு வெசாலிட்டி காட்டுறாரு, வெஸ்டாலிட்டி காட்டுறாரு, எப்படி இத்தனை ரோல் பண்றாரு, எவ்வளவு சூப்பரா ஜென்வன் நடிக்கிறாரு, இதெல்லாம் பெரிய ஷாக் தான். பங்கஜ் திரிபாட்டி வேற லெவலு. அலி ஃபைசல் நினைக்கிறேன், ஐ திங்க் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. நான் ஸ்டிக் வித் அலி. அலியோட முன்னாடி ஒரு படம் நான் பார்த்திருக்கேன். பட் எனக்கு அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்லை. முன்னாடி 2-3 படங்கள் நான் பார்த்திருக்கேன். ஐ திங்க் இந்த படங்க புல்கிட் சாமட்டோட ஒரு படம் பண்ணிருப்பாங்க, அம்பரசியான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட வரும், அம்பரசியா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். படம் பேரு ஃபுக்ரே, ஃபுக்ரே. ஓகே, அதுலதான் ஃபர்ஸ்ட் நல்லா பரிச்சயமா முகம் பழிஞ்சது வந்து அலி அதுலதான். ஆனா அதுக்கப்புறம் சாட்லி நல்ல ஆக்டர், ஆனா நிறைய நல்ல ரோல்ஸ் கிடைக்கவே இல்லை, நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. ஹாப்பி தட் யூ ஃபவுண்ட் மிர்சாப்பூர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. திவ்யேந்து சர்மா யாருன்னு தெரியல, விக்ராந்த் மாசி வந்து வந்திருந்தாரு சீசன் 1ல. அகைன் நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வை ஐ சே திஸ் இஸ் அ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆஃப் யூபி எடிஷன். ஏன் சொல்றது உங்களுக்கு பார்த்தா தெரியும். வி வுட் ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட் விக்ராந்த் மாசி இப்படி ஒரு ரோல் ஒன்று பண்ணாரு அப்படிங்கிறதே நமக்கு ஷாக்காக தான் இருக்கும். ஸ்வேதா திரிபாட்டி வந்திருப்பாங்க. இவங்களை நீங்க எங்க பார்த்துருப்பீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது மசான் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று. அதுலதான் வந்து இன்னொரு விக்கி கௌஷல் வந்து நடிச்சிருப்பாரு. விக்கி கௌஷலும் இவங்களும் நடிச்சிருப்பாங்க. 2 கதை ஒன்று போகும். அதுல இந்த பேர் தான் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். செம்மையா நடிச்சிருப்பாங்க, செம்ம கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி படம்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க. கட்டு எங்கன்னா தமிழ் படம் நம்ம ஊர்ல வந்து மெஹந்தி சர்க்கஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டீசெண்டா நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெட்டரான ரோல்ல பாக்குறது இந்த சீரீஸ் தான், ஸ்வேதா திரிபாட்டி. அப்புறம் வந்து ஸ்ரீயா, ஓகே, சாரி மீன்ஸ் ரசிகா தூகல், இது எல்லாமே பயங்கரமான காஸ்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான காஸ்ட் தான். நான் சொன்ன மாதிரி விஷுவலா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சீசன் பாக்குறதுக்கு அப்படியே எந்த ஃப்ரேம் எடுத்து பார்த்தாலும் டக்குனு ஹிந்தி சீரியல் மாதிரி தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா கதை கிரிப்பிங்கா, நல்லா ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுழல் பேலட்ல சொல்லுவாங்க, சுழல் பேலட்லயே இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா கிரிப்பிங்கா, கிரிட்டியா, நல்லா டார்க்காவே சூப்பரா கொண்டு போனாங்க. சீசன் 1 நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த லிமிடெட் ரிசோர்சஸ்ல, அந்த லிமிடெட் காஸ்ட் வச்சு அவங்க கொடுத்த கதை ரொம்ப சூப்பரா எக்ஸிட்டிங்கா செம்மையா இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் சீசன்லயே பெஸ்ட் ஃபைண்ட் வந்து பங்கஜ் திரிபாட்டியோட பையன் முன்னா திரிபாட்டி. முன்னாவோட பேர் ஒரிஜினல் பேர் என்ன? எப்படி முன்னாவோட பேரை போட விட்டாங்க? அவர்தான் ஒரு திவ்யேந்து சர்மாவோ? யா, தலைவன் தான் திவ்யேந்து சர்மா. தலைவன் வந்து வேற, அவர் போட்டோ நீங்க பார்க்கணும். இதுல தலைவன் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து வேற லெவல். இதுல பாக்குறப்பல எனக்கு என் ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வரும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல, நான் பேர் சொல்லாமான்னு தெரியல, பட் ஹீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இஃப் யூ ஆர் சீயிங் திஸ் லைவ், யூ நோ தட் ஐ எம் டாக்கிங் அபவுட் யூ. ஒன்ன மாதிரியே இருந்தான்டா அவன் பண்றதெல்லாம். நீ பண்ற மாதிரியே இருந்துச்சு. நீ பண்ற எதுல காண்டாவமோ அதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான் ஆன் ஸ்கிரீன்ல. நல்லா இது பண்ணிக்கிட்டு, கண்ணை வச்சு இது பண்ணிக்கிட்டு, மாஸ்க் கட்டுறங்கிற பேர்ல கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு, பக்காவா என் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன்ல பையன் அவன் தான் அவன் ஆக்சுவலி வில்லன். பார்த்தா காண்டாவன் புரிச்சிருப்பாப்ல. பெஸ்ட் ஃபைண்ட் நான் பார்த்ததுல. நான் இன்னொருத்தன் இப்படி புதுசா ஒருத்தர் இருக்காரு, இவ்வளவு சூப்பரா பண்றாரு, நான் ஷாக் ஆனது. நான் வந்து அவுட் ஆஃப் லவ் நான் வந்து அவன் பேசுவேன். அது எல்லாமே நீங்க மரியாதை குறைவா எடுத்துக்காதீங்க. அவுட் ஆஃப் லவ் இந்த கேரக்டர் அவ்வளவு பிடிச்சி அப்படி எங்கேஜ் ஆகி நான் சொல்றேன். சாமையா பண்ணிருப்பாப்ல. அப்படியே கட் பண்ணா சீசன் டூல வந்து நல்ல ஒரு ரோல். புதுசா காஸ்ட்லாம் கொஞ்சம் ஆட் ஆன் ஆகுறாங்க. விஜய் வர்மா இவரை நீங்க வந்து ரீசெண்டா, ஆக்சுவலி இவரை நான் எதுல பார்த்தேன், ரொம்ப இவரோட இன்னொரு ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும். எதுன்னு மறந்துச்சு எனக்கு. எதுன்னு தெரியல ப்ரோ. ஓகே, சாரி, நாட் ஷுர் எதுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இவரை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். வேற ஏதோ விஜயவர்மாங்கிற இந்த பர்சன் எனக்கு வேற ஒரு ஃபிலிம்லயே, எனக்கு வேற ஒரு ஃபிலிம் மீடியா இதுல எனக்கு தெரியும். இதுல வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. ட்வின்ஸ் கேரக்டர் ஒண்ணு ரொம்ப சூப்பரா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா செம்மையா இருந்துச்சு. இஷா தல்வார் இவங்கள நீங்க வந்து, இவங்களும் ஒரு தமிழ்ல ஒரு படம் பண்ணாங்க. ஆக்சுவலி சிவா கூட ஒரு படம் பண்ணாங்க. அதுலதான் இவங்களுக்கு எனக்கு தெரியும். அதுல நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய தமிழ்ல பெருசா ரோல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க நான் தமிழ்ல மட்டும் பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் படம் மலையாளம், சட்டத்தின் மறையறது, ஐ திங்க் இவரோட நினைக்கிறேன், நிபின் பாலோட. அதுல இவங்க தான் நடிச்சாங்க. இதோட தமிழ் ரீமேக் அவங்க தான் நடிச்சாங்க. தில்லுமுள்ளு தான் நான் பார்த்தேன். அது ஒரு பாட்டு, ஒரு ராகங்கள் 16 அதே மாதிரி காமிக்க ஒரு பாட்டு ஒண்ணு வந்திருக்கும். அதோட மீண்டும் ஒரு காதல் கதை சட்டத்தின் முறையை தான் தமிழ் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. ஓகே டன். அது ஆக்சுவலி அவங்க நல்ல ஒரு டேலண்ட் ஃபைண்ட் தான். ஏன் இவங்க ஆக்சுவலி இங்க ஒர்க் பண்ண முடியலன்னு தெரியல. நிறைய சவுத் இந்தியா படம் தான் பண்ணியிருக்காங்க. ஹிந்திக்கு ஒரே ஒரு படம் போயிருக்காங்க, காலா கண்டின்னு சொல்லிட்டு. சாயிஃப் அலி கான், அக்ஷய் ஒப்ராய், தீபக் துபாரியா, கபிதா துலிபா துலிபாலா ஜூலிபாலா. ஓகே, இதெல்லாம் வந்துச்சானே தெரியல. 2017-18 வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் பாலிவுட். அதுக்கப்புறமே நமக்கு எதுவுமே தெரியல. ஆர்டிகல் 15 இவங்க நடிச்சிருக்காங்களா? ஆர்டிகல் 15 இவங்க தான் ஹீரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். அந்த ரோல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். இதெல்லாம் பாருங்களேன், இவங்க இவங்க தான் நடிச்சிருக்காங்க. நமக்கு அந்த ஆர்டிஸ்டா தெரியல, கேரக்டர் தான் தெரிஞ்சிருக்காங்க. ஞாபகமே இல்லை பாருங்க. இன்னிவேட் சரிங்களா, நான் பார்க்கலப்பா. தீர்ப்புன்னு ஒரு மலையாள படம், ஹாட் ஸ்டார் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ரன்பபீரன்னு நான் பார்க்கவே இல்லை. இவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, நல்ல டேலண்ட் தான். செமையா நடிச்சிருந்தாங்க. செம ரோல் ஆக்சுவலி. கிட்டத்தட்ட அவங்கள பாக்குறப்ப எனக்கே பாவமா தான் இருக்கும். ஒரு பிளாக் விடோ மாதிரி இருக்கும். இன்னும் அந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் வெள்ள சாரிலே நிக்க வைக்கிறீங்க அப்படி. யூபியில வேற இருக்காங்க, கல்ச்சரல்ல அப்படிதான். அது வேற ஒரு சாகமா இருக்கும். வில்லன் வந்து நான் சொன்னல, போன பார்ட்ல இருக்க வில்லன், அவனுக்கு இதுல பயங்கரமான ஒரு ட்ராக், ஒரு பயங்கரமான சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு ஆர்க்கு. அவன் தான் சொல்லுவான், நீ இந்த மாதிரி இதுல இருக்காத, கலர் ட்ரெஸ்ல வாங்குற மாதிரி அவன் தான் சொல்லுவான். அந்த ஒரு அவுட் ஆஃப் so much of patriarchal things, she thinks he is the only same thing. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஆடாதான் இருந்துச்சு. பட் ஆனால் இவென்ச்சுவலி வி ரூட் ஃபார், டு பி ஆனஸ்ட், ஃபர்ஸ்ட் சீசன் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம வெறுத்தோமோ, செகண்ட் சீசன்ல வி வில் ஸ்டார்ட் ரூட்டிங். இவ்வளவு நல்லா சேஞ்ச் ஆகிறானே, இவ்வளவு நல்லா இருக்கானே நம்ம நினைப்போம். sadly, literally they felt, okay, you know what, we are going to make a series called Mirzapur and we are officially or unofficially we are the Game of Thrones of UP. அந்த மாதிரி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போல. அவ்வளோ அழகான ஒரு கிட்டத்தட்ட தியான் கிரேஜாய் மாதிரி ஒரு கேரக்டர், அவ்வளோ வெறுத்து அவனுக்கு நல்ல ஆர்க்கு கொடுத்து அவனை ரிடம்ஷனே கொண்டு வந்துட்டு அவன் வாழன்னு ஆசைப்படுறப்ப போட்டு சொல்றாங்க. ஏன்னே எனக்கு புரியல, இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அது வேற
அவன் அவன் பண்ண தப்ப ரியலைஸ் பண்றதுக்கு பல விதமா இருக்கு. அவன் இழக்கிறது வந்து நான் எப்பயோ பண்ண தப்பு என்ன திருப்பி இப்படி பழி வாங்கிடுச்சு. அவன் வாழாத வாழ்க்கையா கூட இருக்கலாம், ஃபைன். அதுல இருந்து அவன் இன்னும் எக்ஸ்ட்ரீமா உள்ள போறாங்க கூட நம்ம எடுத்துருக்கலாம். பட் நான் சொல்றது எல்லாமே ரொம்ப கன்வென்ஷனல் வே ஆஃப் ஃபிலிம்ஸ். இது எல்லாமே நம்ம பார்த்து பழகின கதைகள். இப்ப இருக்க ஆஃப் பீட்லயே ரொம்ப இம்ப்ரெசிவ் வச்சது மிர்சாப்பூர் தான். நாம எதிரே பார்க்க மாட்டோம். ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணிருப்போம், அப்படியே அடுத்து சுவிட்ச் ஆகிடும், வேற ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிதான் எனக்கு விஜயவர்மா வந்தாரு. இப்ப விஜயவர்மா சீசன் 3ல வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இது எங்க என்ன வேணாது இல்லைங்கிற மாதிரி இன்னும் என்னென்னமோ பண்றாரு, என்னென்ன பண்றாங்கிற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் லில்லி புட், ஓகே, தியாகி தியாகி அஞ்சும் சர்மா, பிரியான்ஷு பிரியான்ஷுன்னு சொல்றேன். ஏபிடிகே செம ஃபேமஸான ஒரு நல்ல ஒரு டேலண்ட், செமையா எக்ஸ்பிரசிவா சொல்லுவாரு. ஏபிடிகேங்கிற ஒரு லைனுக்கே ஃபேமஸ். சாட்லி இந்த சீசன் 3 பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இது கிட்டத்தட்ட ஸ்பாயில் மாதிரி ஆயிடுதுல உங்களுக்கு லைட்டா சொல்ல. ஐ வில் ட்ரை டு பி மோர் டஃப் டு கிராக். ஸோ சீசன் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் செம்மையா இருக்கும். சீசன் 2 தே தெம்செல்ஃப் லெவல்ட் அப். அது அடுத்த ரேஜுக்கே போயிடுச்சு. சீசன் 2லாம் முடியறப்ப அதுவும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ட்ரிபாட்டி ஃபேமிலியா இது என்ன, ட்ரிபாட்டி ஃபேமிலி இப்படி ஆச்சுங்கிற மாதிரி எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். லைக் ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்ல நாமளே எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம இந்த லேடரை பிடிச்சி இங்க வருவோன்னு. அவன் அந்த மாதிரி இந்த லேடரை பிடிச்சி அங்க வந்துருவான். இவன் தான் ஜெயிப்பான்னு நினைச்சு போயிட்டே இருப்போம். நாம தான் ஜெயிப்பான்னு நினைச்சு போயிட்டே இருப்போம். நம்ம எதிர்பார்க்காத அந்த ஒரு பாம்பு குத்தி நம்ம பாட்டம் ஆஃப் த கேம் வருவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ட்ரிபாட்டி ஃபேமிலி எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துரும். லிட்டரலி இட் வாஸ் a கேம், லைக் மைண்ட் கேம் தான். அந்த மாதிரி நமக்கு இருக்கும் ஆடியன்ஸா பாக்குறதுக்கு. சீசன் 2 எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ எப்படா சீசன் 3 எடுப்பீங்க, எப்படா சீசன் 3 எடுப்பீங்க, நம்மள ஏங்கணும். விட்டானா விடல, ட்ரைலர் விடல, டீசர் விடல, கிட்டத்தட்ட ரிலீஸ் த ஸ்னைடர் கட் அந்த மாதிரி நம்ம கேட்ட மாதிரி போற இடங்கள்ல அமேசான்ல வர ஒரிஜினல்ஸ் வந்து லான்ச் ஆகிற இயர் அப்பலாம். இப்போ 2020ல 2018ல ஃபர்ஸ்ட் சீசன் ஓகே ஃபைன். 2019ல எடுத்தாங்க, லாக்டவுன் டைம்ல தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தான், அதுவும் ஃபைன். ஏபிடிகே 2021 2022 2 வருஷத்துல ஒரு சீசன் வந்திருக்கணும். டு பி ஆனஸ்ட் வந்திருக்கணும். 2021 ஆரம்பிச்சோட 2022 எண்டில 2023ல வந்திருக்கணும், வரல. 2023ல நம்ம எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களே என்ன அமேசான் ஒரிஜினல்ஸ் வரப்போதுன்னு. எங்கடா மிர்சாபுரா காணும், எங்கடா மிர்சாபுரா காணும், நல்ல கண்டென்ட் தானே போயிட்டு இருந்துச்சு, நல்ல ரேட்டிங்ஸ் இருந்துச்சடா, எங்கடா தூக்கிட்டீங்களா, அவங்கள ரினியூ பண்ணலங்கிற அளவுக்குலாம் இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சு ஷூட் பண்றாங்க, லைக் ரினியூ எல்லாம் பண்ணிட்டாங்க, ரீனியூட் பண்ணிட்டாங்க, சீசன் 3 எழுதிய முடிச்சு ஷூட் போறாங்க, எல்லாமே தெரியும். ரிலீஸ் எப்பனே சொல்லல. ஃபைனலி லான்ச் இந்த ஜூலை 2024 தான் வந்துருந்துச்சு. நான் வந்து இவ்வளவு லேட்டா விட்டதால எனக்கு அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே போயிடுச்சு. பாருங்க, நான் 4 இயர்ஸ் கழிச்சு அதே எக்ஸைட்மெண்ட் எப்படி பார்க்க முடியும் ஒருத்தங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ இந்த லைவ பார்த்துட்டு இதன் மூலியமா நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு செமையான ஒரு லைக் யூ ஹேவ் சம்திங் டு பிஞ்ச் வாட்ச். ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ல என்ன வார்த்தை மறந்துட்டேன், இதுல ஞாபகம் வருது, இட்ஸ் பிஞ்ச் வாட்சிங். யூ ஹேவ் ஒரு 29 எபிசோட் யூ கேன் பிஞ்ச் வாட்ச். வேற லெவல்ல இருக்கும். அகெயின் this series, particular series is not, it's A rated, only 18+. இதுக்கப்புறம் இது நான் ஸ்பெஷல் மென்ஷனா சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் பிஜியே கொடுக்க வேணாம்னு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ சீசன் 3 பத்தி தான் நான் ஆக்சுவலி அப்படியே பார்த்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தலைவர் நம்ம உடனே பதிவு பண்ணு தான் நான் வந்தேன். சீசன் 3 இட் வாஸ் லைக் கேமிங் அப். நான் எல்லாமே ரீசெண்டாக வந்ததுல ஏதோ ஒரு இடத்துல லெவல் கம்மியாச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. சீசன் 3 டிசப்பாயிண்டே பண்ணல. மிர்சாபூர் வந்து லைக் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் லீக் ஆல் டுகெதர். சீசன் 1 எங்க ஆரம்பிச்சாங்க, எந்த ரிசோர்ஸ் வச்சு எவ்வளவு லிமிட்டடா பண்ணாங்க. சீசன் 2 எந்த அளவுக்கு டெவலப் தேர் கேம். சீசன் 3 எந்த அளவுக்கு இன்னும் நான் சொன்ன அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிற இதுக்கு தேசிய விஷயத்துக்கு எந்த அளவுக்கு எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட மிர்சாபூரோட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் இருக்கு. அதுல இப்ப ஷரத் ஆகட்டும், அங்க ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான், அவன் இப்ப இவங்க கேரக்டர் பேரை நான் சொல்லாம நான் ஆர்டிஸ்ட் பேரா சொல்றேன். இது இஷா தல்வார் ஆகட்டும், அலி ஆகட்டும், நம்ம மசான் ஹீரோயின், அவங்க பேர் என்ன, ட்ரிபாட்டி, ஸ்வேதா ட்ரிபாட்டி. ஆனா கேரக்டர் ட்ரிபாட்டின்னு வேற ஒரு ஃபேமிலி இருக்கு, நல்லா கன்ஃபியூஸ். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சீசன் 3ல வந்து செம. இது ஒன்ஸ் அகைன் சேட். பாய்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஸ்டார்கிட்ட கட்டி போட்டுருவாங்க. இதுலயும் ஒரு 4-5 எபிசோடு வந்து கோல்டு கட்டி போட்டுருவாங்க.
இவன் அன்எக்ஸ்பெக்டடா விஜயவர்மா பண்ண வேலைதான். தியாகி பண்ண வேலை எவனுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பரத் தியாகின்னு சொல்லப்பட்டிருக்க ஒரு கல்பிரிட். அவன் பண்ண வேலை அவனுக்கு பாவம் அப்படின்னா உம், அவனுக்கு அப்படின்னா பிரச்சனைன்னு தெரியல. அவன் பண்ண கல்பிரிட் டேமிட் அவன் பண்ணதால அவங்க அப்பா அநியாயமா கோலோட அப்பா அவருக்கு ஒரு ஒரு வஸ்டான ஃபேட்டு. தலைவன் சும்மாவே அவனுக்கு அவனுக்கு மசில் மட்டும் தான், மண்டையில ஒண்ணும் கிடையாது, மூளை கிடையாது. தலைவன் பாவம் அநியாயமா இவங்களால மிஸ்லீட் பண்ணப்பட்டு யார் அந்த பினா பீனான்னு சொல்லுவாங்களா பீனான்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. பீனா திரிபாட்டி அவங்க மூலியமா மிஸ்லீட் பண்ணப்பட்டு தகாத தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் கொண்டு வந்து நல்லா போயிட்டு இருந்த தங்கச்சியோட வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டு மண்ணில் கண்ணு கண்ணன் நோண்டி விட்டு அநியாயம் முடிச்சதுங்க. இத பாக்குறப்ப இந்த சீசன் இந்த நான் சொல்ற சீன் நீங்க பாக்குறப்ப அவர் ஹிண்டரா சொல்றேன், கண்டிப்பா ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஞாபகம் வந்துட்டு போவோம். என்னடா இது ஓப்ராய் செத்த பேரே சாவர பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். யாரா சோ டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஹீரோவோட அப்பாவே பயங்கரமா ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வருது. அதற்கு சிஸ்டத்தை நம்பிட்டு இருந்தேன். நான் என்ன பிரித்து சிஸ்டத்தை நம்பினதுதான் நான் படது. நான் அப்புறம் அதே தப்பு நீங்க படது பொண்ணு கன்ஃபியூஸ் பண்ணுவாரு. லைக் லிட்டரலி என்னென்ன நடக்குறீங்க 4 வருஷம் கழிச்சு பாக்குறோம் நம்ம. அவங்க அவங்க 4 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு லைஃப்ல கோத்ரூ பண்ண எப்படி இருக்குமோ அந்த ஒரு அவ்வளவு டீடைலிங்கான ஒரு ரைட்டிங். கதைப்படி 4 வருஷம் ஆகல, ஆனா அந்த அளவுக்கு மெச்சூரா அந்த கேரக்டர் க்ரோ ஆனதை அழகா காட்டியிருந்தாங்க. தட் வாஸ் வெரி சூப்பர், வெரி ஃபேண்டாஸ்டிக். ஸோ அப்புறம் அவங்களுக்கு எவிடன்ஸ் வருது. அதுக்கப்புறம் சிஎம் மாதுரி யாதவ் அவங்க ஒரு ஆக்ஷன், அவங்க ஒண்ணு பிளான் பண்றது. கடைசியில பங்கஜ் ட்ரிபல் நம்ம தலைவன் காலின் பையாவா சூட்டு போட்டு வருது. இது வந்து ஃபேன் மூமெண்ட் தாங்க. இது கன்னி மூமெண்ட் தான். மிர்சாப்பூர் சீசன் 3 இட் வாஸ் வெரி வெரி ஒர்த் இட். நான் எழுதி வச்சுக்கோங்க நீங்களே. மிர்சாபூர் பாக்குறப்ப ஓகே இது நம்ம ஊர் தேசி வெர்ஷன் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிற மைண்ட் ஏத்திட்டு பாருங்க. இன்கேஸ் நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸே பார்க்கலன்னா இதை பார்த்துட்டு ஓ நம்ம ஊர்ல எப்படி எடுத்துருக்காங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எப்படி இருக்குன்னு அடுத்தது இங்க இருந்து அங்க போங்க. டைரக்ட் பிரிட்ஜ். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். சீசன் 4 எப்போ வர போகுதுன்னு தெரியல. இருக்கேன் ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்கானா பார்ப்போம். சீசன் 3 இப்போதான் நல்லபடியா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ஸ் ரிசீவ்டு பாசிட்டிவ்லி. ஹவெவர் தேர்ட் சீசன் மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸா? அடப்பாவீங்களா, இது ஏன்? பட் வாய் நல்லா தானே இருந்துச்சு, வாய்? நீங்க இப்படிலாம் போட்டீங்கன்னா அவன் சும்மாவே எடுக்க மாட்டான். இருக்கிறதுல நல்ல நல்ல இந்தியன் ஒரிஜினல் சீரீஸ்ல இதுவும் ஒண்ணு. இப்பெல்லாம் நீங்க மிக்ஸ்ட் ரிவ்யூ கொடுத்தா எப்பறம் அர்த்தத்தை எடுப்பான்? எப்போ ராஜா பேட்டா, இந்த இந்த பேரை மட்டும் மறந்துடாதீங்க. ராஜா பேட்டா, ரைட்டா? ரதியா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேரக்டர். ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு எனக்கே புரியல. அது ஒரு ஆர்க்கு ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன்ல வேற மாதிரி இருக்கும். தேர்ட் சீசன்ல இங்க இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வேற மாதிரி கொண்டு போவான்னு நினைச்சேன். டிஸ்கிளைமர்லாம் வந்து எல்ஜிபிடிக்கு வந்து ஒரு டிஸ்கிளைமர்ல போட்டிருந்தாங்க. நாட் அகேன்ஸ்ட் ஆர் இன்டென்ட் டு ஹர்ட் எனிஒன் சென்டிமெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்ஜிபிடி கியூஐஏ அதுக்கு வேற போட்டிருந்தாங்க பிளஸ்ல. நான் நினைச்சேன் ஓகே ரதியாக்கும் கோலுக்கும் ஏதாவது இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி ரொம்ப ஓவரா டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்கேயோ திடீர்னு சட்டையை போட்டு அவனு திரும்பி வருவா போறான்னு ஒரு கேள்வி கேட்டா பாருங்க. செம ஷாக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் லம்ப் அவுட் டைம் போல பின்ஜ் பண்றது கம்ப்ளீட்டா. ஓகே, மே 2019 தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சீசன் 2. ஆனா எவ்வளவு லேட்டா இருக்கு பாருங்க. was done major extensions of the
பனாரஸ் சம்மர் பர்சஸ் ஸ்டேட். ஓகே. இது ஏன் மிஸ்டர் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல காய்ஸ். ஓகே சாரி நாட் காய்ஸ் பட் நான் சொல்றேன். The Mirzapur third season has popularly been denounced as a filler arc due to its circular plot and inconsistent pacing. அடா பாவீங்களா, என்னடா ஃபில்லர் ஆர்க்குன்ட்டீங்க? ஹூ ஆர் த பர்சன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ரீம் இந்த வீடியோ லேட்டரா பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சீசன் 3 பாருங்க. இது ஏன் அப்படி இருந்திருக்கான்னு எனக்கே ஒன்றும் புரியல. என்னடா குறைச்சல்? ட்ரீம் கேர்ள் இவர்கிட்ட நான் முன்ன அப்படி இருக்குது ஓவரா பில்டப் பண்ணுகிற மாதிரி என்னடா இல்ல மிர்சாப்பூர். சீசன் 3 IMDb. நான் யூஸ்வலி ரேட்டிங்லாம் வேற கொடுப்பேன், பட் இப்ப எனக்கு அத மைண்ட் இல்லை. அது பார்த்த உடனே கொடுக்கறது நல்லா இருக்கும். ஏதோ ஒன்று பார்த்து இதுக்கு யோசிச்சு வேற கொடுப்பேன்ற மாதிரி இருக்கு. சரி ரீசெண்டாக பயங்கரமா குறைஞ்சிருக்கு போல. ஓகே, ஓவரால் சீரீஸ்க்கு நினைக்கிறேன் ஒரு பர்டிகுலர் எபிசோடுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்படியே பாருங்க மேம், சீசன் 1 பாருங்க 8.6, 8.2, 7, 8, 8, 8, 8, 8, 8.6, 8.4, 9. சீசன் 2 வருமா? 7, 7, 7, 7.5, 7, 7, 6.9, 7, 7, 7. ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. யாருமே எதிர்பார்க்காம சீசன் 1 சூப்பரா இருந்துட்டு சீசன் 2 ரொம்ப எதிர்பார்த்து உங்களுக்கு டிஸ்பாயிண்ட் போல. பட் ஆனால் 7 அந்த 8 நான் கொடுப்பேன் கண்டிப்பா. இதனால அது 6.5, 6.4, 6, 6, 6, 6, 5 டாடா பாவீங்களா. 6, 6, 7 பாருங்க, ரேட்டிங் பாருங்க எவ்வளோ. ரேட்டிங்கா லோவா இருக்குது. ஓகே, ரேட் பண்ணவங்களே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. 1000 பேர் கூட கன்சிஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் சீசன் பிரீமியருக்கும் ஃபினாலேக்கும் மட்டும் தான், சீசனோட ஃபினாலேக்கு மட்டும் தான் இருக்காங்க. இதோ பாருங்க 3000 பேர் பார்த்துருக்காங்க. ரேட் பண்றதுலயே எவ்வளவு பேர் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சீசன் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க? 4 வருஷம் கழிச்சு விட்டுறா ஹூக்கே இல்லாம இருக்கும் பாருங்க. 1000 கன்சிஸ்டன்டா 1000 பேர் பார்த்துருக்காங்க. சீசன் 1 எவ்வளவு இம்ப்ரெசிவா இருந்ததா? சீசன் 2 பிரீமியரியே வந்து 3.7, ஃபினாலே வந்து 4000 பேர். நான் வியூவர்ஷிப்பா சொல்ல வரல, அவ்வளவு பேர் பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கல்ல, இதை நான் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்கல்ல. சீசன் 2 நிறைய பேர் பண்ணவே இல்லை. அப்ப ரிலீஸ் பண்ண டைம் சரியில்லையா? ஐ மீன் டைம் சென்ஸ் அந்த எக்கனாமிக்கா இல்ல ஏதாவது பிஸியா இருந்துட்டாங்களா, என்ன கதை? நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அப்ப இவங்களே ரீகாப் பெட்டரா பண்ணிருக்கோம், இல்ல ஏதோ ஒரு வகையில இடைப்பட்ட காலத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும். நான் ஆக்சுவலி சீசன் 2 முடியறப்ப அதான் நினைச்சேன். சீசன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே மேபி மாதுரி யாதவுக்கும் நம்ம பேர் என்ன, குண்டு பண்டிட் அவருக்கும் பயங்கரமான ஒரு ஒரு வாட் எவர் இட் இஸ், ரொமான்டிக்கா வேணாம், ரைவல்ரியாச்சும் மேல ஒரு ஆர்க் இருக்குன்னு நினைச்சேன். இது வந்து காம் பிஃபோர் ஸ்டார்ம் மாதிரி ஒரு விஷயம் அப்படிதான் இருந்துட்டே இருந்துச்சு. கடைசியா அது டர்ன்ட் அவுட் டு பி சம்திங் எல்ஸ். புது புது பிளேயர் ஆகி இவங்களே ஒரு பிளேயர் ஆகி வேற மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸ்பெக்டட் சம்திங் பெட்டர். நான் சொல்றது எல்லாமே ஒரு ஆடியன்ஸா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல நம்ம இது வரைக்கும் நான் பார்த்துருக்கோம். அந்த இது மட்டும் தான் நமக்கு இருக்குமே, அதை தாண்டி நமக்கு வேற எதுவும் யோசிக்க வராது. இன்னேட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் தான் இன்ஸ்டிங்டிவா நமக்கு தான் வரும். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல பழகினதுல நம்ம இது வரைக்கும் இன்ஸ்பயர் ஆனதுல இது மாதிரி இருக்குமா அப்படின்னு ஸ்டார்ட் டு ரூட் ஃபார் சர்டன் கேரக்டர்ஸ். அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் இல்லை. அது எனக்கே பார்க்க ரொம்ப சேடா இருக்கு. ஏன் இவ்வளவு பேர் கம்மியான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கம்மியான பேர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி, என்ன சொல்றது, ஐஎம்டிபி எதுக்கு ஃபேமஸோ இல்லையோ, அட்லீஸ்ட் பீப்புளோட அவங்களோட வாட்ஸ் தேர் டேக் ஆன் இட், அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, பப்ளிக் ஒப்பீனியன்ங்கிறத கேஜ் பண்றதுக்கு ரொம்ப நல்ல இடம். சில இடத்துல ஃபேன் கன்னிஸ் ஓவரா எடுத்து முடிச்சிருவாங்க, அது விட்டுருங்க. சில இடங்கள் ரொம்ப நியூட்ரலா நேச்சுரலா இருக்கும். ஐ ஃபீல் ரைட் நவ் இட்ஸ் வெரி அண்டர் ரேட்டட். இட் டிசர்வ்ஸ் பெட்டர் ஸ்டேட். தயவு செஞ்சு நீங்க மிர்சாப்பூர் பாருங்க. நான் சொன்ன 3 சீசன்ல ஐ திங்க் யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆக்சுவலி தி ஃபேமிலி மேன். ஸ்டார்டிங்க்கு ஸ்டார்டர்ஸ் பேக்கு பெஸ்டா இருக்கும் தி ஃபேமிலி மேன், அமேசான். நான் சொன்ன 3மே அமேசான் ஒரிஜினல் தான்.
இது ரீசெண்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். மேபி நம்ம அதையும் கூட வேணா பார்ப்போமே. Amazon ஒரிஜினல் ரீசெண்டா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. Amazon ஒரிஜினல்ஸ்.